இந்த வாகனம் சமூக வலைதளங்களில் பிரசுரமானது. கேட் 1228. இது சுற்றுலா அமைச்சு செயலாளரின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வாகனமாகும். இது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வாகனமாக இருக்கிறது. இது முகப்புத்தகங்களில் பிரசுரமானது, வெளியிடப்பட்டது. பூனகலையிலும் இதில் பிரசுரப்பட்டது. பூனகல முகப்புத்தகங்களில் இது பிரசுரமானது. நான் இதனை குறிப்பிடுகின்றேன், சபைக்கும் இதனை சமர்ப்பிக்கின்றேன். தற்பொழுது அம்மணி இல்லை என்று சொன்னார். பாராளுமன்றத்திலிருந்து வாகனங்களை வரும் பெறவில்லை என்று 12/0 மாதத்தினுள் எரிபொருள் செலவானது எவ்வளவு குறைவடைந்துள்ளது என்று காண்பிக்க முடியும். 2024 ஆண்டை எடுத்துக்கொண்டால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. 2024 நவம்பர் மாதமாகும் போது நாங்கள் பதவியை பொறுப்பேற்கும் வரையில் மாதாந்தமாக எரிபொருளுக்காக மாத்திரம் 3.42 சராசரியாக இருந்தது. நான் பொறுப்பேற்றதன் பிற்பாடு அதாவது 1 மில்லியன் அளவில் குறைவடைந்திருக்கின்றது. குறித்த செலவினை தாங்கள் பிரதம அமைச்சர் என்ற வகையில் இந்த சபையில் குறிப்பிட்ட பதிலானது சரியான உண்மையான பதில் என்று நாங்கள் ஒருவாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பாராளுமன்றத்தில் கௌரவ சாமர சம்பத் தசநாயக்க உறுப்பினர் அவர்கள் பிரதம அமைச்சர் மற்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரை கேட்பதற்கு பிரதம அமைச்சர் அவர்களே, நான் கேள்வியை கேட்கின்றேன், நான் பதிலையும் அளிக்கின்றேன். ஆனா ஒன்று, 10வது பாராளுமன்றத்தில் அரசாங்க கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாகனங்கள் வழங்கப்படவில்லை. ஆனாலும் விசேடமான நிலைமைகளை கருத்திற்கொண்டு சுகத் வசந்தது சில்வா அவர்களுக்கு KR 5844 எனும் கார் வண்டியானது ஜனாதிபதி செயலகத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. கேள்வியான 2, மேற்படி வாகன குறித்த உறுப்பினர் அவர்கள் அதாவது மாற்றுத்திறனாளி என்ற அடிப்படையில் அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு முதலாவது தடவையில் பிரதித்துவம் செய்யும் போது குறித்த மாற்றுத்திறனாளி அந்த நபர் இலங்கை பாராளுமன்றத்தை பிரதித்துவம் செய்கின்ற நபர் என்ற வகையில் அவ்வாறான ஒரு நபருக்கு அவ்வாறான சமூகத்திற்கு பிரதித்துவம் செய்யும் ஒரே நபர் என்ற வகையில் அவரது உடனடி பங்களிப்பின் காரணமாக அவருக்கு வசதிகள் வழங்கப்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அதன் காரணமாக அவருக்கு அந்த வாகனமானது வழங்கப்பட்டது. ஆனா 3, ஆனா 4 ஏற்புடையது அல்ல. ஆனா 5, ஜனாதிபதி செயலகத்தினால் வழங்கப்பட்ட வாகனத்திற்காக சாரதி வழங்கப்படவில்லை. ஆனா 6, ஜனாதிபதி செயலகத்தினால் வழங்கப்பட்ட வாகனத்திற்காக ஜனாதிபதி செயலகத்தினாக எரிபொருள் வழங்கப்படவில்லை. அரசாங்க ஒதுக்கீட்டு வழிகாட்டலுக்கு அமைவாக அதாவது சேவைகள் வழங்குனரை தெரிவு செய்யப்பட்டதுடன் அதற்கு அமைவாக பராமரிப்பு மற்றும் அதாவது சேவை கால முறையானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இணைக்கப்பட்ட 2025 1/17 வரையில் எந்தவித செலவையும் தாங்கிக் கொள்ளவில்லை. ஏற்புடையதல்ல. இறுதியான கேள்விக்கான பதில். கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே, எனது முதலாவது மேலதிக கேள்வி, வாகனங்கள் காணப்படுகின்றது, கேப் ஓட்டப்படுகின்றது, நீங்கள் வழங்கப்படவில்லை என்று மிகவும் பொறுப்புடன் குறிப்பிடுகின்றீர்கள். அதாவது மிகவும் பொறுப்புடன் இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் சபையில் குறிப்பிடுகின்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றேன். அடுத்ததாக கேப், ரேஞ்ச் ஓவர் ஆகிய வாகனங்கள் காணப்படுகிறது. அமைச்சர் ஒருவர் குறித்த ரேஞ்ச் ரோவரினை ஓட்டுகிறார். அது V8க்கும் அதிகமான ஒரு செலவானது செய்யப்படுகின்றது. அது குறித்த அமைச்சரின் பெயரை நான் சொல்லவில்லை. அடுத்த கேள்வியாக நான் கேட்கின்ற ஒரு கேள்வி, வாகனம் கொடுக்கப்படவில்லை என்று குறிப்பிடவா? வசந்த சமரசிங்க அமைச்சர் அவர்கள் பெயரை கேட்டபடியினால் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இரண்டாவது எனது மேலதிக கேள்வி, முதலாவது கேள்வியில் தயவு செய்து சற்று இடம் தாருங்கள்.
இந்த வாகனம் சமூக வலைத்தளங்களில் பிரசுரமானது. கேட் 1228. இது சுற்றுலா அமைச்சு செயலாளரின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வாகனமாகும். இது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் வாகனமாக இருக்கிறது. இது முகப்புத்தகங்களில் பிரசுரமானது, வெளியிடப்பட்டது. பூனகலையிலும் இதில் பிரசுரப்பட்டது. பூனகல முகப்புத்தகங்களில் இது பிரசுரமானது. நான் இதனை குறிப்பிடுகின்றேன், சபைக்கும் இதனை சமர்ப்பிக்கின்றேன். தற்பொழுது அம்மணி இல்லை என்று சொன்னார். பாராளுமன்றத்திலிருந்து வாகனங்களை வெறும் பெறவில்லை என்று 12.060 என்ற பசறை மற்றும் லுடுகல மற்றும் பதுளை மாவட்ட கூட்டங்களுக்கு வந்தார். பூனகல தோட்டத்தில் இருந்தது இந்த வாகனம். நான் இந்த வாகனத்தை பூனகல வத்தைக்கு சென்று எடுக்கவே இல்லை. இதுதான் எனது முதலாவது கேள்வியாக இருந்தது. அம்மணி சொல்கிறார் இரண்டாவது கேள்வி என்று. முதலாவது கேள்வியில் கொடுக்கப்படவில்லை என்றால் எனக்கு கேட்பதற்கான கேள்வி ஒன்று இல்லை. அதாவது 12.08 இது அரசாங்கத்திற்கு பொருத்தமில்லாத ஒரு விடயம். நான் இந்த சமூக ஊடகங்களில் இதனை நான் பகிர்வதும் இல்லை, அதற்கு எதிராக கருத்துக்கள் பதிவிடுவதும் இல்லை. ஆனால் இது முகப்புத்தகங்களில் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றது. அதாவது இது சுற்றுலாத்துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வாகனமாக இருக்கின்றது. தாங்கள் வாகனங்கள் வழங்கவில்லை என்று அதற்கான நான் பதில் எதையும் குறிப்பிடவில்லை. இரண்டாவது மேலதிக கேள்வியினை நான் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குகின்றேன். அது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்றோம். உறுப்பினர் அவர்களே, உங்களிடமிருந்த அறிவுரைகள் தேவைப்படுவது இல்லை. உங்களது அறிவுரைகள் தேவையில்லை. அதாவது எங்களது கட்சியின் ஒழுக்கத்தை பேணுவதற்கு உங்களது அறிவுரைகள் தேவையில்லை. நீங்கள் தயவு செய்து தாருங்கள். தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்றோம். கௌரவ உறுப்பினர்களே, இரண்டாவது கேள்வியை கேளுங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இரண்டாவது மேலதிக கேள்வி. மிக்க நன்றி. தாங்கள் பிரதம அமைச்சர் என்ற வகையில் இந்த சபையில் குறிப்பிட்ட பதிலானது சரியான உண்மையான பதில் என்று நாங்கள் ஒருவாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பாராளுமன்றத்தில் நுழைவாயில் அருகில் ஏதேனும் ஒரு உத்தியோகத்தரை நீங்கள் ஈடுபடுத்த முடியுமானால், அப்படி இல்லை என்றால் மாதிவள குறித்த வீட்டு தொகுதியில் ஒரு உத்தியோகத்தரை உட்படுத்த முடியுமாயின் குறித்த சிசிடிவி காணொலிகளை பார்த்து தாங்களுக்கு குறித்த விடயம் தொடர்பாக மிகவும் தெளிவாக அரசாங்கத்தினால் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த கோல்ஃபேஸில் வழங்கப்பட்ட இருந்த வாகனங்களில் அரைவாசி வாகனங்கள் இங்கே இருப்பதாக எங்களுக்கு காண முடிகின்றது. இந்த விடயம் காரணமாக உங்களையும் வழித்தவறு செய்தா இது நடைபெற்றிருக்கிறது தொடர்பாக எங்களுக்கு தெரியவில்லை. தொடர்பாக மிகவும் தெளிவாக விசாரணைகளை மேற்கொண்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தது இதனை நீங்கள் அகற்றுவேன் என்றுதான் வந்தீர்கள். கேன்டீன்களை, உணவு சாலைகளை நீங்கள் மூடுவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். உணவு சாலைகளுக்கும் நீங்கள் போய் பாருங்கள். தயவு செய்து தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எமது உறுப்பினர்களுக்கோ எமது அமைச்சர்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வாகனங்கள் இல்லாமலோ வாகனங்களை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு விருப்பமின்மையும் இல்லை. இந்த அனைவரும் நாங்கள் அமைச்சினூடாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆனாலும் நான் உட்பட குறித்த அமைச்சரவைக்கு சென்று பார்க்கும் போது எங்களால் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருந்த வாகனங்கள் அதாவது மிகவும் சொகுசானதாக இல்லாமல் அதாவது மிகவும் சுற்றாடல் நேயமிக்க மிகவும் சுற்றாடலுக்கு குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாகனங்களை தேர்ந்தெடுக்க செல்லும் போது குறித்த வாகனங்கள் அனைத்தும் இருந்தது. V8, Benz, BMW ஆகிய வாகனங்களை காணப்பட்டன. அவ்வாறான நிலையில் மிகவும் கஷ்டகரமான நிலையிலேயே அவ்வாறான தேவையின் நிமித்தம் நாங்கள் வாகனங்களை தேடிக்கொண்டோம். தற்போதும் கூட வாகனங்கள் இல்லாத பிரதி அமைச்சர்கள் இருக்கிறார்கள்.
அமைச்சர்கள் எமது உறுப்பினர்கள் தனிப்பட்ட பிரதி அமைச்சர்கள் தமது தனிப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துகிறார்கள். தனிப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தும் போது இவர்களுக்கு பொறாமை ஒன்று இழக்கூடும். அதற்கு எங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் எங்களிடம் ஒரு கொள்கை ஒன்று என்ற அடிப்படையில் நாங்கள் தீர்மானித்து உள்ளோம். அமைச்சர்களுக்கு வாகனங்கள் தேவை, பிரதி அமைச்சர்களுக்கு வாகனங்கள் தேவை. நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வாகனங்கள் பயன்படுத்துவதை நாங்கள் நிராகரிக்கவில்லை. உத்தியோகபூர்வமாக வாகனங்கள் பயன்படுத்துவதை நாங்கள் நிராகரிக்கவில்லை. எங்களுக்கு எடுக்கக்கூடிய வாகனங்களை நாங்கள் பயன்படுத்துவோம். எந்த ஒரு பிரச்சனையும் தொடர்பாக எங்களுக்கு இல்லை. வேண்டுமென்றால் அவருக்கு என்னால் காட்ட முடியும். எனது அமைச்சு மற்றும் பிரதமர் செயலகத்தினுள் நாங்கள் இருந்த 3 மாதத்தினுள் எரிபொருள் செலவானது எவ்வளவு குறைவடைந்துள்ளது என்று காண்பிக்க முடியும். 2024 ஆண்டை எடுத்துக்கொண்டால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. 2024 நவம்பர் மாதமாகும் போது நாங்கள் பதவியை பொறுப்பேற்கும் வரையில் மாதாந்தமாக எரிபொருளுக்காக மாத்திரம் 3.42 சராசரியாக இருந்தது. நான் பொறுப்பேற்றதன் பிற்பாடு அதாவது 1 மில்லியன் அளவில் குறைவடைந்திருக்கின்றது. குறித்த செலவினை குறைத்த விதம் பற்றி அவர்களால் அறிய முடியாது இருக்கின்றது. குறித்த வாகனங்களை பயன்படுத்தும் விதம் பற்றி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரதமர் செயலகத்தினால் அதாவது புல்லட் வாகனங்கள் 2 காணப்பட்டிருந்தன. அவை பயன்படுத்தப்படாமையின் காரணமாக 37 மில்லியன் அளவிலான ஒரு மீதியினை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதன் காரணமாக அதாவது வாகனம் பயன்பாடு தொடர்பாக இவர்கள் தேடுவது மிகவும் ஒரு குதூகலமிக்க விடயமாக காணப்படுகின்றது. அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களிடம் கேளுங்க. அவர்களிடம் காணப்பட்ட பிரச்சனை அதாவது எங்களுக்கு காணப்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் தீர்மானித்தோம். வாகனங்கள் பயன்படுத்துவது தொடர்பாக எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. அதுதான் விடை. வழி தவற செய்யவில்லை, எந்த வழி தவற செய்தலும் செய்யவில்லை, வழி தவற செய்யவில்லை. அமைச்சினூடாக அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் வாகனங்களை பயன்படுத்துகின்றோம், தனிப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துகின்றோம். எந்த பிரச்சனையும் இல்லை. அதுல என்ன பிரச்சனை காணப்படுகின்றது? கௌரவ